டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவரோட டைரக்ஷனில் தனுஷ் நடித்து வெளியாக இருக்க திரைப்படம் தான் வந்து கரை. ஸோ கரை படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கரை படத்தினுடைய ஒன் லைன் என்ன அப்படின்னா, 90s அதாவது வந்து 90 காலகட்டங்களில் வந்து பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுத்தாங்க. அதாவது அந்த விவசாயிகள்லாம் வந்து என்ன ஏதுன்னு படித்து பார்க்காம நிறைய இடங்களில் கையெழுத்து போட்டு ஸோ அவங்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் அவங்க நிலத்தை அபகரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான அநியாய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேங்க்கு என்ன மாதிரியான அநியாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த படத்தினுடைய ஒன் லைன். ஸோ இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு ஸோ படம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து ஹீரோ கரசாமி அப்படின்ற கேரக்டரில் வந்து வராரு. கரை அப்படின்ற கேரக்டரில் ஒரு திருடனாக தான் தனுஷ் வந்து ஓப்பனிங்லேருந்தே வராரு. ஓப்பனிங்கில் ஒரு திருட்டில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுதான் என்னோட கடைசி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ எதிர்பாராத விதமாக போலீஸில் தனுஷ் மாட்டிக்குவார். மாட்டினதுக்கு அப்புறமே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம திருடவே கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் படத்தோட ஓப்பனிங்லேயே. ஸோ மமிதா பஜ்ஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக தான் அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஸோ வாழ்க்கை போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் தனுஷுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக பணம் தேவைப்படும். அப்போ இவர் வந்து ஊரில் ஒரு 16 வருஷமாக வந்து போயிருக்கவே மாட்டார். அங்கேயும் திருடிட்டு தான் வந்திருப்பார். அதனால் எப்படா ஊருக்கு போகிறது அப்படின்னு தயங்கிட்டு ஊருக்கு போவார். ஸோ ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க நிலத்தை எப்படியாவது அப்பாட்ட பேசி வாங்கிட்டு வந்து நம்ம எப்படியாவது பேங்க்கில் வச்சு லோன் வாங்கி நம்ம ஏதாவது ஹோட்டல் இது பண்ணி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிற தனுஷுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பேங்க்கில் அவரோட இடத்த வந்து வச்சு லோன் வாங்கியிருப்பார். இதை எதிர்பாராத தனுஷ்க்கு வந்து பெரிய இடியாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எதிர்பாராத திருப்பங்கள் நிறையா வந்து நடக்கும். இது எல்லாமே எப்படி தனுஷ் ஹேண்டில் பண்ணார், அந்த ஊருக்கு அந்த பேங்க் என்ன பண்ணுச்சு, அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுச்சு, தனுஷ் அந்த பேங்க்கை என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் மீதி கதையாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தனுஷ் வந்து ஆல்ரெடி திருடன் கேரக்டரில் வராருன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரியும். இந்த அப்பா கேரக்டரில் வந்து KS ரவிக்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. DSP கேரக்டரில் வந்துட்டு சுராஜ் வந்து நடிச்சிருக்காரு. பேங்க் மேனேஜராக வந்து ஜெயராம் வராரு. மமிதா பைஜு ஒய்ஃப் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் தாய்மாமன் கேரக்டரில் வந்தார். பிருத்திவிராஜ் பாண்டியன் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்லையும் ஒரு தம்பி கேரக்டர்லையும் மாதிரி வராரு. ஸோ இதுதான் படத்தில் ஓவராலாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே. படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா தனுஷ் எப்போதுமே வந்து நல்லா நடிப்பார் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு அந்த கரசாமிக்கு உயிர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அளவாக வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. KS ரவிக்குமாரோட கெட்டப்லேருந்து எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கருணாஸோட கேரக்டருமே வந்துட்டு படத்தில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிரிப்பை வர வச்சாலும் நமக்கு ரொம்பவே வந்து அழகாக அவரோட வந்து நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமே மமிதா பைஜு ஒரு சில சீனில் தான் வராங்க. கிட்டத்தட்ட படத்தில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் தான் வந்து வருவாங்க. ஸோ வர போர்ஷன் எல்லாமே வந்து அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா கேரக்டருமே ஒரு சீனில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக கொடுக்குற சீனாக வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலாக படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய ப்ளஸ்லாம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து 90ஸில் நடக்கிற ஒரு காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. 90ஸை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு முன்னாடி 90ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்படா அந்த லொக்கேஷனை தொலைவு பிடிச்சி எடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு அது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அந்த படத்தில் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து மியூசிக், ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி விக்னேஷ் ராஜா அவர்களை வந்து இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஸ்கிரிப்டில் எடுத்துக்கிட்ட கதையாக வந்து இந்த கதை வந்து ரொம்பவே ஒரு நல்ல கதை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுலேயும் ஸ்கிரிப்டில் வந்து நிறையா மாஸ்டர் பீஸாக வந்து அவர் விளையாண்டது இன்னுமே நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து வரும். அந்த ஒரு சில டைலாக்ஸுக்கு எதுக்குப்பா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அதை ஒரு ஸ்லோ மோஷனில் காட்டி அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது ஹீரோ அந்த டைலாக்கை யோசிச்சு பார்த்தா வந்து அவரோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படின்ற அந்த மாதிரியான பிரில்லியன்ட் இடங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தியேட்டரில் உண்மையாலுமே வந்து கிளாப்பிங் மூமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்ட கதையை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல வந்த கதையை எங்கேயுமே வெளியே போகாமல் கரெக்டாக அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம்.
ஆனால் படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்கிட்ட கதையை விட்டு எங்கேயுமே வெளியே போகல. இதுதான் கதையில், இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் வரப்போகுது, இங்கே வரப்போகுது அப்படின்றது ஸோ எல்லாமே நமக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சது எந்த இடத்துலையுமே வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா படம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்கேயுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்றதான் இந்த கரப்படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக வந்து இருக்குது. இன்னொன்று ஹீரோயின் மமிதா பைஜுக்கு இந்த படத்தில் வேலையே இல்லை. ஒரு லவ் போர்ஷனுக்கு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காது. ஸோ சாங்ஸ்லாம் வந்து ஒரு சில பாட்டை தவிர ஒரு சில பிஜிஎம்ஸ், ஒரு சில சாங்ஸ் வந்து நம்ம மனசில் இந்த படத்தில் வந்து நிற்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ் ஜிவி காம்போ வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம்மாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அது இருக்கா அப்படின்னா கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் காஸ்டியூம், மேக்கப், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டடமாகட்டும், ஒரு கார் ஆகட்டும், ஒரு டீ கடையாகட்டும், அந்த மேக்கப் ஆகட்டும், எல்லாமே வந்து 90s எப்படி இருந்துச்சோ அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய மெனக்கடல் வந்து டீம் பண்ணியிருக்கிறது படம் பார்க்கும்போது அந்த எஃபர்ட் நல்லாவே வந்து புரியுது. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு படம் வந்து மேக்கிங்காக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கதையாகவுமே நல்லா இருக்குது. என்னடா கதையாக நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, படம் எங்கேயுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. அது மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். டிஎஸ்பி கேரக்டரில் சுராஜ் வராரு. நிறைய படங்களில் இப்போ வர படங்களில் அவரை நம்ம பார்த்துட்டனால வந்துட்டு இந்த கேரக்டரில் அவரை கொஞ்சம் பொருத்தி பார்க்க முடியலையோ, ஏன்னா நிறைய படங்களில் வந்து நம்ம பார்க்கறனால ஸோ நிறைய இடங்களில் அப்ளாஸ் கிடைக்கும்லாம் வந்து நினச்சிருப்பாங்க. அந்த இடங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்றதும் உண்மைதான். ஸோ தனுஷோட கெரியரில் இந்த படத்தில் வந்து ஒரு கிரே ஷேடில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டரில் வந்து தனுஷை நம்ம பார்த்துருப்போம். இந்த கேரக்டர் நமக்கு பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் ஆரம்பத்துலேருந்து வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் திருடும்போது யூஸ் பண்ணக்கூடிய தந்திரங்கள், அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரி திருடினாங்க அப்படின்ற அந்த ரிசர்ச் ஒர்க்கோட வந்து பார்க்கும்போது அவரோட கேரக்டர் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும். அதை ஜஸ்டிஃபை பண்ணுற வகையில் வந்துட்டு கிளைமேக்ஸில் அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறனால வந்துட்டு அந்த கிரே ஷேடுமே நல்லவனாக வந்து மாறிடும். ஸோ யூஸ்வல் சினிமாவில் காட்டுற மாதிரி காட்டினால அந்த இடம் மட்டும் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது. படத்தில் நிறைய இடங்களில் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமாருக்கும் தனுஷுக்கும் இடைப்பட்ட சீன் ஆகட்டும், அப்பா பையனுக்குள்ளே இடைப்பட்ட அந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாமே வந்து நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ இந்த படத்தில். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இட்லி கடை ஆகட்டும், நிறைய படங்களில் அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் பார்த்தனால மறுபடியும் அதே சென்டிமெண்ட் ரிப்பீட் ஆகுதோ அப்படின்ற மாதிரியும் தோன்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ படத்தில் ஒரு என்ஜாயபுள் மூமெண்ட், எல்லாருக்குமே வந்து ஒரு லாஃபிங் மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு இவர் ஆடுகளம் நரேன் உள்ளே வருவார் ஒரு சீனில். அது என்ன சீன் அப்படின்னு நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீன் மொத்தமே வந்துட்டு ஆடியன்ஸ் சிரித்து தள்ளுவாங்க. இன்னொன்று அந்த இடம் வந்து ரொம்பவே எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்ச ஒரு சீன் அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாருமே அந்த சீனுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில். ஸோ படத்தில் ஃபைட் சீன் ஆகட்டும், சேசிங் ஆகட்டும், அதுக்கப்புறமே வந்துட்டு யூஸ் பண்ணுற கன்ஸ் ஆகட்டும், பாம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தேனி ஈஸ்வர் இதை ரொம்பவே வந்து அழகாக படம் பிடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக கரை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால் எடுத்துக்கிட்ட கதையாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கிங்காகவும் மெனக்கடலாகவும் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அங்கங்கே சில லேகிங்கும் இருக்குது. ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆகாமல் இருக்கனால இந்த படம் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் கரை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.